பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த தினத்துக்கான தேவனுடைய வார்த்தையானது யாத்திராவுடைய புஸ்தகத்தில் 2ஆம் அதிகாரம் அந்த 24, 25 வாசிக்கும் பொழுது 25 அந்த கடைசி பகுதியை அதை வாசிக்கும் பொழுது, தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார், தேவன் அவர்களை நினைத்தலினான்னு சொல்லி இதில் வாசிக்கிறோம். ஆகவே கடந்த நாட்களிலே நாம் தேவனை நினைக்கணும், நினைக்கிறதுனால உண்டான ஆசீர்வாதத்தை குறித்து நான் பேசினேன், கேட்டோம். ஆனால் இன்றைக்கி தேவன் நம்மை நினைக்கிறவராக இருக்கிறார். கர்த்தர் நம்மை நினைக்கிற தேவன். ஆகவே இஸ்ரவேல் ஜனங்களை கர்த்தர் நினைத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். இஸ்ரவேல் ஜனங்களுடைய காரியங்கள் எப்படி இருந்தது அந்த நாட்களில் அப்படின்னா, அவங்க அடிமைப்பட்டு இருந்தாங்க, பெருமூச்சு விட்டாங்க, வேதனைப்பட்டாங்க. ஆகவே தேவன் அவங்களுடைய அடிமைத்தனத்தையும் அவங்க பட்ட கஷ்டத்தையும் படுகிற கஷ்டத்தையும் பெருமூச்சையும் வேதனைகளையும் தேவன் நினைத்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ தேவன் அவர்களை நினைத்ததுனால அவர்களுக்கு நல்ல ஒரு விடுதலை உண்டாயிற்று. கர்த்தர் விடுவிக்கிற ஒரு நல்ல தேவன். பெருமூச்சை தேவன் மாற்றினார், வேதனைகளை கர்த்தர் மாற்றினார், அடிமைத்தனத்தை கர்த்தர் மாற்றினார். அதே போல் இரண்டாவதாக 1 சாமுவேல் 1:19 வாசிக்கிறோம். கர்த்தர் அன்னாளை நினைத்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். ஆகவே நிந்தையோடு வேதனையோடு அவச்சொல்லுகளை சுமந்தவளாய் நிந்தையோடு அவமானத்தோடு கூட காணப்பட்ட அன்னாளை கர்த்தர் நினைத்தார். தேவன் அன்னாளை நினைத்ததுனால அவளுடைய நிந்தையை கர்த்தர் மாற்றினது மாத்திரமல்ல, தேவன் அவளை கலிவுற பண்ணினார். கர்த்தருக்குள்ளே அவள் களி கூர்ந்தாள், அவளுடைய வாழ்க்கை ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றினார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். கர்த்தரால் மகிமை உண்டாவதாக. மூன்றாவதாக சங்கீதம் 115 சங்கீதத்திலே 12-13 வாசிக்கும் பொழுது, அதாவது கர்த்தருக்கு பயப்படுகிற குடும்பத்தை கர்த்தர் நினைத்தார். கர்த்தருக்கு பயப்படுகிற குடும்பத்தை கர்த்தர் நினைத்தார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி அந்த பகுதியில் வாசிக்கிறோம். அதுக்கு முன்பதாக கர்த்தருக்கு பயப்படுகிற என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ கர்த்தருக்கு பயப்படுகிற ஜனத்தை கர்த்தர் நினைத்து, கர்த்தருக்கு பயப்படுகிற குடும்பத்தை கர்த்தர் நினைத்து அவர்களை தேவன் ஆசீர்வதிக்கிறார். அப்போ உண்மையாகவே இந்த நாட்களில் தேவன் உங்களை நினைக்கும் பொழுது உங்கள் வேதனை, உங்கள் பெருமூச்சு, உங்கள் அடிமைத்தனங்கள் மாறும். கர்த்தர் உங்களை நினைக்கும் பொழுது உங்கள் நிந்தையும் அவமானமும் மாறி அவர் உங்களை கலிவுற பண்ணுவார். மூன்றாவது, கர்த்தர் உங்களை நினைக்கும் பொழுது அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். உண்மையாகவே நாட்களிலே அவர் நம்மை நினைக்கிற ஒரு நல்ல தேவன். ஜெபம். எங்கள் அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே, அருமையான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி செலுத்துகிறோம். விசேஷமாக ஆண்டவரே, இந்த சத்தத்தை கேட்டுக்கிற அருமையான நமது பிள்ளைகளை, குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. ஆண்டவரே, நீர் நினைக்கிற தேவன், நிந்தைகளை அவமானங்களை நினைக்கிறவர், எங்களுடைய அடிமைத்தனத்தை பெருமூச்சை வேதனைகளை நினைக்கிற தேவன். ஆண்டவரே, நாங்கள் உமக்கு பயப்படுகிற பயத்தை நீர் நினைக்கிற தேவன். ஆண்டவரே, நீர் எங்களை நினைக்கிறதுனால, அருமையான நம்முடைய பிள்ளைகளை நினைக்கிறதுனால ஆண்டவரே நிந்தைகள் மாறும், அடிமைத்தனங்கள் மாறும், வேதனைகள் மாறும். ஆண்டவரே, நீர் ஆசீர்வதிக்கிற ஒரு நல்ல தேவன். அருமையான நம்முடைய ஜனத்தை, நம்முடைய பிள்ளைகளை, குடும்பத்தை சகலத்திலையும் ஆசீர்வதித்து உயர்த்தும், நம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தை ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.